சார் நம்ம தேடுற ஆதாரம் மட்டும் இங்க கிடைச்சிருச்சுன்னா சார் உட்காருங்க. ரேணுகா அம்மாவையும் வனிதா அம்மாவையும் நம்ம ஈஸியா வெளியே எடுத்துட முடியுமா சார்? பாப்போம் தண்டபாணி. அதிர்ஷ்டம்னு ஒன்று எல்லாருக்கும் வேணும். நமக்கு அது இருக்கா இல்லைன்னு தெரியலையே. அட விடுங்க சுரேஷ், உங்கள் மனைவி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ நீங்கள் அவங்கள வெளியில் எடுக்க நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் சொல்கிற ஆள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இதில் பதிவாயிருக்கும். அது எப்படி கிடைக்காம போயிடும்? மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். சார் சார் இந்த வீடியோ பாருங்க. அதை ப்ளே பண்ணுங்க. சார் 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 அவன்தான் சார், அவன்தான் சார். சார் இன்னும் கொஞ்சம் ஜூம் போங்க, ஜூம் போங்க. சார் அவன்தான் சார், அவனே தான் சார். அவன் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் மல்லிகான்னு நினைக்கிறேன் சார். இருங்க பார்ப்போம். ஓ, முகம் தெரியலையே சார், முதுகு மட்டும் தான் சார் தெரியுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்போ. பாத்தீங்களா சார், கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வேற எவ கூடயே கூத்தரிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா சார்? இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கா வனிதா அம்மாவை கட்டி வச்சாங்க அவங்க. ச்சே, தலையெழுத்து சார். சார் சார் இதுக்கு ஆப்போசிட் கேமரா ஏதாவது இருக்கா? இல்ல சார், இந்த சைடுல ஒரு கேமரா தான் இருக்கு. சார் சார் அப்படியே இருங்க. சார் 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 இந்த பக்கம் அப்படியே இருங்க. செத்து போன விமலி வந்தான் சார். இவனாலதான் சார் என் பொன்னாடி இப்ப ஜெயில இருக்கா. யார்தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஆதாரம் எங்கேயே தேடியும் எதுவும் கிடைக்கல சார். இந்த பொண்ணோட முகம் மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த கேஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் சார். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும்? இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு உதவி இருந்தா உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னமோ கெட்ட நேரம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சுரேஷ். வேற ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏய் மல்லிகா, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க நீ? ஏன் அழுதுட்டு இருக்க நீ? தெரியலக்கா, காரணமே புரியாம மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ, எதுக்குடா இந்த கல்யாணத்தை கொத்துக்கிட்டோம்? ஏன் சரின்னு சொன்னோம்? என்ன ஆகும்? எங்க போய் முடியும்னு ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைத்தியமா நீ? உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போக போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு யாராவது இப்படி கஷ்டத்தை நினைச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்களா? நல்லதுன்னு நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. ஆனா இதுவே என் குடும்பத்துக்கு ஒரு சுமையா வந்து இறங்கிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, போதுமா? உன் மனசுல அந்த விமல் கூட பழகினதே நினைச்சுக்கிட்டு இருக்க, அதானே? பழகினதை நினைச்சு கவலைப்படலன்னு அவரை கொன்னதை நினைச்சுதான் கொலை நடுங்கி போயிருக்கேன். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நீ அவனை கொலை பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது, தெரியவும் போறதில்ல. எப்படி நான் அப்படி சொல்றேன்? இது வரைக்கும் யாருன்னே தெரியாது, என் முகமே பார்க்காத அந்த காயத்ரி என்ன தேடிக்கிட்டு என் காலேஜ் வரைக்கும் போயிருக்கா. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? என் காலேஜுக்கு போய் மல்லிகா யாருன்னு விசாரிச்சவளுக்கு நம்ம வீட்டை தேடி வர அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அண்ணே, மல்லிகா கேக்குறதும் நியாயமான கேள்விதான். பயப்படுறதுக்கு அவசியம் இல்லைனாலும் நாம இந்த விஷயத்தை யோசிக்காம இருக்கவே முடியாது. அந்த காயத்ரிக்கு ஆதாரமா கிடைச்ச விமலோட டைரிய நீங்க எடுத்துட்டு வந்ததா சொன்னீங்கல்ல? ஆமாம்மா, எடுத்துட்டு வந்து அந்த டைரியை எரிச்சிட்டேன்.
ஆனா அவன் வேற எதை வச்சுக்கிட்டு காலேஜ் வரைக்கும் போறான்னு தான் புரியல. அதுதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆதாரம்னு ஏதோ ஒண்ணு இருந்தத அதை அழிச்சிட்டு தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது உன் கண்ணுக்கே தெரியாம வேற ஏதோ ஒரு ஆதாரம் அவ கைக்கு கிடைச்சிருக்கோன்னு எனக்கு தோணுதுன்னு. ஒரு நிமிஷம் இரு மல்லிகா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும். என்னடா இவ இப்படி கேக்குறாளே நீ நினைக்கவே கூடாது. சுத்தி சுத்தி எப்படி பார்த்தாலும் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் நானும் உங்க அண்ணனும் எதையும் கேட்போம். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா என் கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன்க்கா. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. விமலும் நீயும் அடிக்கடி சந்திச்சுப்பீங்களா? எந்த இடத்துல ரெகுலரா மீட் பண்ணுவீங்க? நீங்க ரெகுலரா மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்ல உங்கள மாதிரியே அடிக்கடி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்க கிட்ட காயத்ரி விசாரிச்சிருக்கலாம்ல. லட்சுமி கேட்கறது உனக்கு புரியுதா? அடிக்கடி நீங்க எங்க மீட் பண்ணுவீங்க? நிறைய இடம் சுத்தி இருக்கோன்னு. வளசரவாக்கத்துல கேபி ரெஸ்டாரண்ட்ல நாங்க அடிக்கடி சந்திப்போம். இன்னும் சொல்ல போனா கடைசியா நான் அவருக்கு ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்ததே அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான். பேசுறதுக்கு வசதியான இடம்னு சொல்லி அங்கதான் என்ன அடிக்கடி வர சொல்வாரு. ஒரு கட்டத்துல எனக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சது. ஆல்மோஸ்ட் நாங்க மீட் பண்றதுன்னு பேசிக்கிட்டாலே அங்கதான் மீட் பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல முடிவாயிடுச்சு. ஓகே, நீ சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நான் விசாரிச்சு பார்க்குறேன். ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சார், அந்த வரதனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. இதை பாருங்க சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனதுமே அந்த வரதனை நான் அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து லாக்அப்ல வச்சேன். அடுத்த நிமிஷமே அவன் லாயர் வந்து ஜாமீன் எடுத்துட்டு போயிட்டான். என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? குழந்தைய தூக்கிட்டு ஒரு பொண்ணு ஓடி இருக்கா. ஓடினவ என்னன்னா குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் வீடு ஏறி வந்து ஒருத்தன் என் புள்ளைய குத்திட்டான். என் புள்ள இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சார். சார், நான் எல்லாமே சட்டப்படி தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து லாக்அப்ல வச்சு சுப்புலட்சுமி எங்கன்னு கேட்டா, சுப்புலட்சுமினா யாருன்னு அவன் என்னையே கேட்கறான். அப்படி யாருமே நான் பார்த்ததில்ல, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என் கல்குவாரியில போய் பாருங்க, என் மண்குவாரியில போய் பாருங்கன்னு அவன் பெருமையை அவன் அடுக்கிக்கிட்டு போறான் சார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்க பையனை வீட்டில் வந்து அவன் கத்தியால குத்துறான்னு சொல்றான். அதே டைம் அதே டேட்ல அவன் வெளியூர்ல மண்குவாரி ஏலத்துல இருந்தான்னு சொல்றான். நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னமோ நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராச்சும் வீட்டில் வந்து கத்தியால குத்திருப்பாங்களோன்னு தான் தோணுது. மற்றபடி வரதனுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை சார். சார், வரதன் ஆளுங்களோட வந்து சூர்யாவை குத்துனது உண்மைதான். அவன் தான் உங்ககிட்ட வந்து பொய் சொல்றானா? நீங்களும் இப்படி மாத்தி பேசுறீங்களே, என்ன சார் நியாயம்? நான் எதுக்குமா மாற்றி பேச போகிறேன்? நீங்கள் இப்படி பேசுறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் என் கடமையை எப்படி செய்யணுமோ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ ஏன் கமிஷனரை பார்த்தவனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க, நான் உங்களை தடுக்கலை.
மாமா எனக்கு இவர் பேசுறது சரியா படல மாமா. இந்த விஷயத்தை இவர் ரொம்ப விளையாட்டா நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் கேம் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். காயத்ரி, நான் எதையும் விளையாட்டாடுறதுக்கவும் இல்லை, விளையாடி பார்க்கவும் இல்லை. ஏன் டியூட்டியை நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு, இந்த போஸ்ட்டுக்கு, இந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. யோ நிறுத்தியா, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? நீ யார் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் நீங்க எதுவும் பேசாதீங்க, தப்பா எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்க. நம்ம நேரா போய் கமிஷனரை பார்த்துட்டு அவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். தாராளமாக கமிஷனரை பாருங்க, ஸ்ட்ரைட்டாகவே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் முத்தையான ஒருத்தன் இருக்கான். நாங்கள் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாங்கிறான், எங்களுக்கு சப்போர்ட்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்கறான்னு என்னை பற்றி எது வேணாலும் சொல்லிட்டு போங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைம்மா. ஏன் தொழிலில் நான் எப்பவும் சின்சியராக இருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஒர்க் பண்ண விடுங்க. கிளம்புங்க ப்ளீஸ். அந்த ஃபைலை கொடு. மாப்பிள, டே மாப்பிள, டே உன் மாமா வந்திருக்கண்டா. உன் உசுர்ல பாதியான மாமே வந்திருக்கண்டா. ஏய் கொஞ்சம் திரும்பி பாடுறா. என்ன அந்த மளிகை பொண்ணோட ட்ரீம்ல இருக்கியா? லே என்னடா? அப்படி இல்லை மாமா. வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு பொண்ணை எனக்குன்னு பிறந்தவளா மனசுக்குள்ள நினச்சிட்டேன். என்னால் அந்த நினப்புலேருந்து வெளியே வரவே முடியல மாமா. திரும்ப அவளை எப்போ பார்ப்போம், எப்படி பார்ப்போன்னு ஒரே யோசனையாக இருக்கு மாமா. அப்படியா? ஏண்டா பேசாம நீ அந்த பொண்ணை பார்க்க போனப்பே 1,000 ரூபாய்க்கு ஒரு தாலி கயிறு, அதுவும் வாங்குறதுக்கு உன்ட்ட வக்கீல்னு வச்சுக்குவேன். கோயில் இருக்கிற தாலி கயிறு ஒன்று எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு குனிஞ்சு காப்பி கொடுக்கும்போது அப்படியே கபால்னு தாலி கட்டி கூட்டு இருக்க வேண்டியதானே? அட, நீ சொல்றது கூட நல்லதா இருக்குல்ல, செஞ்சிருக்கலாம்ல. உனக்கு ரொம்ப முத்தி போச்சுடா, முத்தி போச்சு. விட்டா ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண நினைப்ப போல இருக்கே. அது என்னமோ தெரியல மாமா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை மாமா. இப்படி யாரையும் நினைச்சு ஃபீல் பண்ணதே கிடையாது. அவகிட்ட என்னமோ ஒன்று இருக்கு மாமா. சம்திங் டெல்ஸ் மீ. வாழ்நாள் பூரா என் கூட அவ வரப்போறத மனசுல நினைச்சா. பை த வே, நீ என்னோட மாமா தானே? எனக்கு ஒரு ஐடியா சொல்ல. நீ அவளை இன்னொரு தடவை பார்த்தே ஆகணும். டேய் நான் உனக்கு மாமன்டா, மாமா இல்ல. நீ எல்லாம் வாழ்க்கையில் ஒரு 100 பிள்ளையை பார்த்து அதுல ஒரு 50 பிள்ளைக்கு லெட்டர் கொடுத்து 30 பிள்ளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி அதுல பாதி பேர் செருப்பாலேயே அடிச்சு தெருவில் நிப்பாட்டிருந்தாங்கன்னா உனக்கு அருமை பெருமை தெரியும். ஒத்த பிள்ளையை பார்த்த, அதுவும் ஓகே ஆயிடுச்சு. நீ செத்த எலி மாதிரி தான் இப்ப கிடக்குற மாமா. அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் மாமா. இதுன்னா இது என்ன, ஒரு மச்சன்னு வச்சுக்க, இல்ல ராசின்னு வச்சுக்க. 100 கணக்குல நீ பொண்ணுங்களை பார்த்திருக்கலாம், அவங்களுக்கு லெட்டர் கூட கொடுத்துருக்கலாம், ஏன் செருப்படி கூட பட்டிருக்கலாம். ஆனா உன்ன ஒரு பொண்ணு பார்க்கணுங்கிறது நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயம் மாமா. கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் மாமா. டேய் அப்ப என்னை கடவுளுக்கு வேண்டாதன்னு சொல்றியா? டேய் நானும் வாழ்க்கையில 18 வயசுல இருந்து பிள்ளைகளை லவ் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஒருத்தி கூட செட் ஆக மாட்டேங்கிறா. ஆனா உனக்கு வாழ்க்கையில ஒருத்தி உடனே செட் ஆன உடனே நீ இவ்வளவு பேச்சு பேசுறியா? டேய் உனக்கு வாழ்க்கை அமைஞ்சதை நினைச்சு நான் வைரேரியாம இருக்கனே. இதுக்கே நீ எனக்கு 1008 அவார்டு தரணும். 1000 என்ன மாமா, லட்சம் அவார்டு கூட தரேன். எனக்கு இப்ப அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு மாமா. ஐடியாவா? ஐடியான்னு பாத்தீங்கன்னா சதீஷ் பிளஸ் மல்லிகா சீக்வல். மாமா சொல்லு மாமா. என்னடா சொல்லு மாமா, உடனே சொல்ல முடியுமா? நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எப்படி போலாம், எப்படி போனாலும் சரிப்படி விடுங்க. டேய் உங்க அம்மா கூப்பிடுறாடா. உன்னை பார்க்கணுமா? ஆமாடா போடா, போ போ. சரி வா மாமா. முருகா என்னை காப்பாத்திடுடா. பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? எங்க கேக்க நல்லா தானே இருக்கு, அது டாக்டர் இல்ல, நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன், நீ திருந்தவே மாட்டியே. அப்புறம் சதீஷ், பொண்ணு பார்க்க போனியே, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? சரி போட்டோ காமி. போட்டோவா? சித்தி போட்டோ என்கிட்ட இல்ல, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? டேய் என்னடா, நான் அண்ட புடுங்கனை பார்த்திருக்கேன், ஆகாச புடுங்கனை பார்த்திருக்கேன், நீ அவங்களோட மேல இருக்கியே. பொண்ணை பார்க்க போனப்ப அந்த பொண்ணை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தீங்க, அதெல்லாம் என்னாச்சு? யோ மாமா,
சித்தி போட்டோலாம் எடுத்தேன் சித்தி. ம்? பிக்சர் குவாலிட்டி சரியில்லைன்னு உடனே அப்பவே டெலிட் பண்ணிட்டேன் சித்தி. ஏ பிக்சர் குவாலிட்டி இல்லைன்னு டெலீட் பண்ணிட்டியா? ஆமா ஆமா, உன்கிட்ட பிக்சர் குவாலிட்டி இருந்திருக்காது, அதனால டெலீட் பண்ணிருப்ப. ஏய் மாப்பிள, உண்மை சொல்லு, சத்தியம் பண்ணி சொல்லு, போட்டோ டெலீட் பண்ணியா? மாமா உங்க மேல சத்தியமா. ஏண்டா ஏன் உனக்கு இந்த வயிற்றுச்ச? ஒத்த சத்தியத்தை பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பாக்குறியா? டேய் 40+டா, இன்னி யாரையுமே பார்க்கல. எவ்வளையாவது ஒருத்தி பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பார்த்தா சத்தியம் பண்ணி காரியம் பண்ணலான்னு பாக்குறியா? நம்பிட்டேன் மாப்பிள, நம்பிட்டேன். நீ எடுத்த போட்டா பூரா டெலிட் ஆயிடுச்சு, நம்பிட்டேன். போட்டாவே இல்ல. ஆமாமா, இவன்ட்ட போட்டா இல்ல, மாப்பிள்ளைட்ட போட்டாவே இல்லக்கா. புரிஞ்சிருச்சுடா, உனக்கு அந்த பொண்ணை இன்னொரு தடவை பார்க்கணும் அதானே? பாத்தியா, எங்க டாக்டர் அக்காக்கு கற்பூர புத்தி. டேய் சும்மா இருக்க மாட்டியாடா? நான் ஆஃப் ஆயிக்கிறேன்க்கா. ஏண்டி நீயும் தான் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கல, இவன் எதுக்கு போய் போட்டோ வாங்கிட்டு வரணும்? பேசாம இவனை கூட்டிட்டு நீயே போயிட்டீனா நீயும் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும், இவனும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. டேய் மாப்பிள, உனக்கு நல்ல அம்மா நல்ல சித்திடா. உமக்கு வாய்த்த அடிமைகள் மிக அற்புதமானவர்கள், என்னை போன்றே. நல்ல குடும்பம்டா. ஓகே சித்தி, நான் போய் போட்டோ வாங்கிட்டு வந்துடுறேன் சித்தி. பாய்மா. டேய் இந்தாரா, இங்க வர என்னை விட்டு போறான். டேய் எனக்கு அந்த வீட்டுல வேலை இருக்குடா, என்னையும் கூட்டு போடா. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க தண்டபாணி. சுரேஷ் சார், நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறது எவ்வளவு பெரிய எவிடன்ஸ், அத போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வராம வந்துட்டீங்களே. அப்படி இல்ல காயத்ரி, கொஞ்சமாவது முகம் தெரிஞ்சிருந்தா நாங்க அதை மிஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா சுத்தமா முகமே தெரியாம முதுகு மட்டும்தான் தெரியுதுங்கிறப்போ அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு வரதுல என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணோட ஒருத்தன் பேசுறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அந்த பொண்ணு வேற யாரா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, சொந்தக்காரங்களா, ஃப்ரெண்ட்ஸா, என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். நம்ம குத்து மதிப்பா கெஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கோர்ட்ல எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்ல சுரேஷ், ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ கேஸ்ல குற்றவாளி யாருன்னே தெரியாம அவனை நேர்ல பார்த்த சாட்சிய கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் எப்படி இருப்பான்னு வரைய சொல்லுவாங்க. அவன் கண்ணு எப்படி இருக்கும், அவன் முகம் எப்படி இருக்கும், அவன் மூக்கு எப்படி இருக்கும், மீச வச்சிருந்தானா, தாடி வச்சிருந்தானா, தலைமுடி எப்படி இருந்துச்சு, அப்படி இப்படின்னு அவங்க வர்ணிக்கிறத வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல படம் வரைஞ்சு இவனா இவனா இவனான்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் படம் வரைஞ்சு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்ல முதுகு மட்டும் தெரியற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சானா அதை வச்சு அவளோட முகத்தை வரைஞ்சு இன்னார் தான் ஐடென்டிஃபை பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆமா தம்பி, எனக்கும் காயத்ரி சொல்றதுதான் சரின்னு தோணுது. நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுட்டேஜை கையோடு வாங்கிட்டு வந்திருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, அது மல்லிகாவா இருந்திருக்கலாம், இல்ல மல்லிகா மாதிரி வேற பொண்ணாவும் இருந்திருக்கலாம். விமலுக்கும் எத்தனை பொம்பளை பசங்களோட தொடர்பு இருக்குன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே நமக்கு ஒரு சாட்சியாவும் இருந்திருக்கும்ல. இந்த மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாருங்களேன். ஒருவேளை அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொடுத்தாங்கன்னா அது நமக்கு நல்லது தானே. அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா நிச்சயமா அந்த மல்லிகா யாரு என்னங்கறத பத்தி கொஞ்சமாச்சும் விவரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இந்நேரம் நம்ம கையில இருக்க வேண்டியது என்ன, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. சரி சார், நான் வரேன். தண்டபாணி இருங்க, இருங்க நானும் வரேன். சார் நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓகே சார். சரி, எந்த குறையும் வந்துடக்கூடாது. Excuse me. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நீங்க தானே? எஸ், நான் தான் சார். நீங்க போங்க. ஓகே சார்.
உங்களை தான் மீட் பண்ணி பேச வந்தேன் சார். சொல்லுங்கள் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் விமலில் ஒருத்தர் அடிக்கடி சாப்பிட வருவார். ஒரு நிமிஷம் சார். ஆ இதை பாருங்க. இவர் தான் செத்து போயிட்டாரு. அப்படின்னா இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவர் எனக்கு தெரியாது சார். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதையே சொல்லி இவர் வந்துட்டு போனதுக்கு ஆதாரமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு கேட்டு 2 பேர் வந்தாங்க சார். ஆமாம், வந்துட்டு போனாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க யார் என்னன்னு தெரியுமா சார்? தெரியும் சார். ஒருத்தர் பேர் சுரேஷ், இன்னொருத்தர் அவர் கூட அசிஸ்டன்ட் மாதிரி வந்திருந்தார் சார். அவர் பேர் தண்டபாணியா? ஆமாம் சார், அதே பேர் தான், தண்டபாணி தான் சார். அந்த சுரேஷ் கூப்பிடும்போது நான் கவனித்தேன் சார். சரி, அவங்கள்ட்ட நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை சார். அவங்க கேட்டோன்னே அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை போட்டு காமிச்சோம். அந்த விமல் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எல்லா விஷயமுமே அதில் பதிவாயிருக்கு சார். அவர் எதிரில் ஒரு பொண்ணு உட்காந்து பேசுகிறது தெரியுது. ஆனால் அந்த பொண்ணோட முகம் கொஞ்சம் கூட தெரியல சார். முதுகு மட்டும்தான் சார் தெரியுது. அந்த பொண்ணு யார் என்னங்கிற விவரம் கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை சார். அதனால் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க சார். ஓகே சார், எனக்கு அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் காப்பி பண்ணி தர முடியுமா? ஓஎஸ், வாங்க போகலாம். நகராஜ், நேற்று 2 பேர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்கல்ல, அதை சாருக்கு போட்டு காட்டுங்க. சரிங்க சார். சார் கேட்டாருன்னா காப்பி பண்ணி கொடுங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே, ஃபாலோ பண்ணிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார், உட்காருங்க வெல்கம். சார் ப்ளீஸ். நேற்று வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல ஃபுட்டேஜ். ஆமாம் சார். அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் காமிங்க. ஓகே சார்.